ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததென்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுவா கதையில ஜாமி இப்ப இருக்குது பூமி ஏ காணுது பூமி இதுவே நம்ம ஜாமி. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததென்னு கெடா குட்டி லேசா செஞ்சிருச்சு பிச்சு பிச்சுன்னு. அம்மாட்ட பால் குடி. மொத்தம் அது அம்மா இல்லடா, அது அம்மா வேறடா. எது ஏய் அந்த கடாய்க்கு போல இந்த கடை தவிர்வேன். பாலு விடுங்க, நல்லா சப்பி கெடுத்துறீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி விட்டுக்கிறீங்க. புழுக்க ஓட போகுது இப்ப பாரு. போய் கத்துறா போடா. ஏய் என்ன அது? என்ன ஆட்டுக்குட்டி மேய்க்கிறியா? ஆட்டுக்குட்டி கடா குட்டி நோங்கு. நோங்கிட்டு போகுது, போ கொண்டுக்கிட்டு ஓம் பக்கெட் வந்துட போகுது. ஏலே அந்த கெடா நினைச்சேன்டா, இந்த கெடா குட்டி இருக்கு பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏன் மருதமணி அவர்களுக்கு அஞ்சனே தலை மூத்திர கவுச்சி அடிக்கிறோம். குந்தகை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மோரத்தை போட்டு விட்டாங்க, நன்றி சொல்றேன். மிஸ்டர் மூஞ்சர் முண்டை போடா 500 ரூபா காசை கொடுத்தா அண்ணன் கொடுத்து சொல்லமா நன்றி சொல்லணும். மயிர் என்னடா யாரு கொடுக்க சொன்னது? நான் கொடுக்க சொன்னா சித்தாரா கூடிய தாண்ட மாட்டேன், சிவகங்கை தாண்ட மாட்டேன். வந்தது முண்டை மண்டல் நேரா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய கௌரவத்தோட குந்தகை கிராமத்தார்களுக்கும், ஆனால் கிராமத்தார்களை சொல்லக்குள்ள இளைஞர்களை தான் சொல்ல முடியும். குந்தகை இளைஞர்கள் தான் எங்கள் உயிர். அந்த பெரிய ஊர் எங்கள் நாடகத்தை போட வேணாம்டுவாங்க. அவங்க நாடகத்தை போய் போட்டால் காசு கொள்ள காசு கேட்பாங்க. ஆனால் இளைஞர்கள் எங்கள் நாடகத்தை போடலைன்னா கல்லெடுத்து எரிவோம்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்களுக்கு தான், இளைஞர்கள் மட்டுமில்ல தாய் குளமும் எங்கள் உயிர் தான். தாய் குளங்களும் இளைஞர்களும் இருக்குந்தாட்டி எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் அந்த பெரிய மனுஷன் போகிற இவங்கள போய் எதுக்குடா ஒரு கூப்பிட காசு பொசு பொசுன்னு இருக்கும், ஒரு காணி வயக்காடை கேட்பாங்களாடான்டுவாங்க. குந்தகை கிராமத்தார்களுக்கும் எங்களை இங்கே அழைத்து வந்த இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்கே ராதா பாப்பா காசு தர்றியா? இல்லைப்பா, எனக்கு வந்து எம்கே ராதாகிருஷ்ணன் பெண் பிள்ளை பிறந்திருக்கு, குலதேவி பிறந்திருக்கு. ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து குலதேவி பிறந்திருக்கு, வாழ்த்துக்கள். அமைக்கண்ணே நான் கூட குலதேவி பிறந்திருக்கேன், பிறந்திருக்க மாதிரி நினைக்கிறேன். மேடையர் லேசிப்பட்டு கிடையாது. ஆஸ்பத்திரியில் போய் தூக்கிட்டு வா. அப்படி பேசாதண்ணே, வா உன் மகளை தூக்கிட்டு வருவோம். வா வரண்ணே நான் என்ன சொன்னேன்? போப்பா சொல்லிட்டே இல்லை, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னை கலாய்க்க கூடாது. உடனே போய் சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி, உடனே போய் கலாப்பனா அப்படி ஆசைப்பட்டா ஒரு ஊம்பு கூட ஊம்புறேன். நான் இந்த ஒவ்வொரு ஊர்லயும் இந்த காசை வாங்கிட்டு போய் நாங்கள் கஞ்சி குடிக்கக்குள்ள நாங்கள் படுற பாடு பூரா கொட்ட. அஞ்சூர் நாடு ஏனாதி மாடுபடி வீரர் அன்பு தம்பி அஜய். அஜய் நன்றி. அஞ்சூர் நாடு தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு காலை அடக்கி முதல் பரிசு பெற்ற என் அன்பு தம்பி ஏனாதி மாடுபடி வீரன் தம்பி அஜய், வாழ்த்துக்கள். நன்றி. 501 அஜய் சார்ந்து உள்ள அத்தனை தம்பிகளுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் இருவருக்கும் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய தென்னரசு செல்வி குடும்பத்தார்களுக்கும், எங்கள் இருவருக்கும் பொன்னாடை ஓர்த்தி அன்பளிப்பு வழங்கிய அன்பு அண்ணன் நல்லாளு குடும்பத்தார்களுக்கும், எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு வழங்கிய குராயர் கிராமத்தில் பிறந்து நாங்கள் சென்ற கிராமெல்லாம் வந்து எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய வெள்ளரிக்காய் வியாபாரி சோனை அண்ணன் அவர்களுக்கும், சோனை இன்னும் வேற யாராவது கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை, சரி கொடுத்த மன்னிச்சுக்க. வயலா இருந்தாலும் வந்து மாடுபடி வீரர்
பசியாவரம் மூர்த்தி பயலுகடா குடூரமா 201. கொடூரமா பயலு. ஏண்டா மாடு வீரர் அவனுக்கு மட்டும் காசு கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நான் எத்தனை பொட்டை மாடை பிடிச்சி அணைஞ்சுக்கிட்டு தர்றேன் நீங்க. யோ எத்தனை பட்ட புளிய பிடிச்ச? வட்டம் போட்டுக்காரி நீ வளர்ந்த போவாடி அழுறந்தா பாபா. நீ 2 வரி பாடினா நான் 2 வரி பாடுறேன். ஆள் இருந்தா பாப்போம். ஆள் இருந்தா பாப்பா. அங்கிள் அங்கிள் அவன் அடிக்க வர அங்கிள். நல்லா தானடா இருந்துச்சு, நோண்டி விட்டாங்கடா. அந்த கப்பலிங்க பார்த்தவனே அவன் திருகிறான் பாரு. அம்பலத்தடி சேர்ந்த குமார் அவர்கள் 100 ரூபா கொடுத்துருக்கு. 101 சொல்ல சொன்னா இன்னும் 1 ரூபாங்க. விஸ்வகரா மட்டம் போட்டு ஐயா அள்ளிட்டானடா. வணக்கண்டா உள்ள பாண்டா பயலுகடா கொடூரமா. 101 ரூபாடா, 201 ரூபாடா. ராமர் பாண்டி பாசறை தம்பிகள், பாச தம்பிகள் கொந்தகை இளைஞர்கள் சார்பாக 201 ரூபாய் அன்பளிப்பு. அள்ளி தள்ளுங்கடா 500 1000 சொந்தக்கார ஊருக்கு வந்திருக்கிற 100 50 கொடுத்துக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு 500 ரூபாய் தலை இல்லையா? கருமேக கூந்தலுக்கும் வினதுணி கால் கழிச்சு சத்தத்துக்கு வடிவான வடிவழகி ஓமாங்குயில் ஒன் சத்தத்துக்கு அடி தண்ணி கரத்துறச்சு உள்ள தவள சத்தம் கெட்டுறச்சு. நம்ம ஓரங்கிருச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. சனனக்கடி நல்லனக்கடி தண்ணி கருத்து அவன் மட்டும் கட்டி பிடிக்கும் போது நோங்குற மயிறு மாலை என்ன நினைச்சிருக்க? நான் தாண்டி ஓனரு. நீங்க தான் ஓனர், எனக்கு தெரியும். ஓனரை பார்த்தா பயமா? ஹலோ, ரேசமடையில தூணம் சாம்பிராணி வித்து கொண்டு இருக்கோம், போய் வாங்குறோம், வாங்கிக்கோங்க. ஹலோ, எந்த காலத்துல ரேஷன் கடையில் சூடஞ்சாம்பிராணி வித்தாங்க? வைக்க வாலிமி ரேடியோ கொலை கொண்டு வந்திருக்க, ஒரு 500 ரூபா விடு. ஹலோ, செய்யம் அவர்கள் 500 ரூபாய் மருதமணிக்கு வளர்த்துறார். நான் தாண்டா பாடினேன். இங்க வாடா. சரி அண்ணனுக்கு கேட்டு கேட்டு வாங்குறாப்புல இருக்கு. செய்யம் ரேடியோஸ் செயலட்சுமி பர்னிச்சராப்பா, நாளைக்கு ஒரு கட்டில் தர்றியா? கட்டில் கொடுத்தா இரும்பு கட்டில கொடுத்து டப்பு டப்புன்னு மாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு தர்றேன். செய்யம் ரேடியோ செயலட்சுமி பர்னிச்சர் 500 ரூபா வழங்கியிருக்கிறார்கள். இந்த செய்வன வச்சனர் சிவகங்கை மாவட்டம்டா. செய்வன வச்சமா சிவகங்கை மாவட்டம் திருப்பவன வட்டம் புலியூர் கிராமம் பாம்பாட்டி சித்தர் கோவில் வகேரா சார்பாக பி முத்து கணேசன் பந்தன் அமைப்பாளர் புலியூர் கிராமம் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு எம்புட்டுனே எவ்வளோ கொடுத்துட்டாங்க. விடு எம்முட்டுன்னு கேப்பா, அப்புறம் அதில் பங்கு கேப்பா. அப்பா 100 ரூபா கொடுத்துருக்காப்பா. 50 ரூபா 2 நாள் வாங்கிச்சேன். நீ வாய்ச்சதுக்கு 50 ரூபா, எனக்கு கொடுத்ததுக்கு 50 ரூபா. ஐயா, இது பயலு விருப்பத்துக்காக இந்த ரேடியோ கொலை கொண்டு வந்திருக்கேன். அது பயலு சொல்ல என்ன அந்த ரேடியோ கொலை கொண்டு வானே, இந்த பிடிச்சி உருவு இல்லைன்னு அதை உருவி காமினேன். போய் தனியா ஒரு போமுண்ட நான் உருவுறேன்னு வச்சுக்கவே இருக்காது. அப்புறம் நீ ஓம்பளையா இருந்திருப்பா, அதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது எனக்கு. போடா, என்ன ஆம்பளை குளம் மயிறு பெரிய தாலி கணக்கு வாத்தியாரு. போடா, அவன் கப்பலிங் போன் அடிக்கிறான். ஆம்பளை குளம் தானே அந்த சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய மனுஷன். நீ எல்லாம் எத்தனை கப்பலிங்க உடச்சியா? ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா வால்மாண்டுகிட்டு. மதுரை மாவட்டமா காரியாவட்டி பக்கத்தில் மருதங்குடியா அடகுத்தூரா கொண்டக மேடையில அப்புறம் என்ன
சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். சாரி மிஸ்டர் புத்ரு. நம்ம தவிர தெரியும் அவ கண்டாலியதுக்கு தவிர வெதற கொட்டை அத்து போடுவேன். மருதங்குடியும் மருதங்குடியா கொந்தக மேடையில் மல்லாக்க குத்துறாண்டா. டச் பண்ணலம்மா. நான் உன்னை ஏதோ பண்ணிய பாரு. நீ எனக்கு உங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இல்லாமக்கத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீ எனக்கு பெரியம்மா மக வேணும். இதே நல்ல வல்லா இருந்தா அப்படியே பறிச்சுக்கிட்டு போவையே தம்பி. அந்த மஞ்ச பல்ல அகட்டி விட்டு அரைஞ்சு விடுவேன். இல்ல தம்பி, புருஷன் சரியான மொரட்டாளா இருக்கே, உள்ளுக்க வந்திருக்கேன் போட்டுக்க. இங்க வர்றான் அழகண்ண. எவ்வளவு அழகா பெரியப்பா ஒன்னு பெரியப்பா மேனா இருக்கணும், ஒன்னு சித்தப்பா மேனா. இந்த பேப்பர் எழுதாம காசை கொடுத்தா என்னப்பா? நான் படிச்சது 1.5 கிளாஸ்ல படிச்சிருக்கேன். கருத்தரிச்சான் கருத்தரிச்சானா என்ன சேர்க்கை கருத்தரியா? கருத்தன் மகன் கருத்தரிப்பா. ஐயனார் மகன் பாக்கியராஜ் மகன். என்னன்னு கேளு, என்ன மகன்? பாக்கியராஜ் தானப்பா. கருத்தன் மகன் ஐயனார் மகன். கருத்தன் மகன் ஐயனாரு, ஐயனார் மகன் பாக்கியராஜ் 200 ரூபா எடுத்திருக்காரு. விடு, குடும்பத்துல சண்டை எழுத்து விட்ட நொப்பம் உண்டை. கருத்தன் மகன் ஐயனார் மகன் பாக்கியராஜ் அவர்கள் 3 பேரும் இணைந்து அண்ணன் மருதமணிக்காக 201. கொந்தகை நிவாஸ் அவர்கள் 100 ரூபா அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அன்பளிப்பு வழங்க அள்ளி தள்ளுங்கப்பா, இன்னும் பையன் நிறையல. வட்டம் வட்டம் பாறையில படகரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகளே டக்குமுக்கொட்டுக்கு தாளம். நாம சோடி சேர்ந்து நின்னா போதும் டக்குமுக்கொட்டுக்கு தாளம். வராம நக்குறதுக்கா வர்ற பேசி பாரு. ஏய் வாடா நீ. வாடா. நான் பயந்துட்டு கூட்டத்துல வரேன். மத்த ஒம்பளை வரும்போது என்னை எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க? வாடா வா. வா. மாடு பயப்படுது. மாடு காலை தானே தெரியுது. ஏன் மாடுல பயப்படல? மாடு காலை உரி உரி உரி. ஆமா ஆமா, அப்படியே ரெண்டா பொளந்து புடிவிய. இந்த மாடு கோயில் மாடு காப்பு கட்டியாச்சு. சாப்பிடு. மொட்டை குண்டு மாடு புடி மாடலாம் கிடையாது. மொச்சம் கொட்ட பள்ளலகி முத்து முத்து சொல்லலகி. ஆஹா, சூப்பர்ரா சூப்பர்ரா வந்தமே. விரலை எதில் வச்சு ஓட்டினானா கவுச்சி அடிக்குதடா. ஆஹா, இப்ப அது விரல ஓட்டுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாடுறீங்களா? ஏதோ ஓட்டுன்னு சொல்ல முடியாது bro. முத்து முத்து சொல்லலகி சிமையில பெறலகி இவ செஞ்சு வச்ச உடலழகி கொந்தக கம்மாய்க்குள்ள வாடி உள்ள நம்ம ஜோடி சேர்ந்து பேசினது ஒத்துமுள்ள. தெரியாம வந்துட்டேக்கா, நீ மன்னிச்சிருக்கா. ஏய் என்ன அக்கா அக்காங்கிறேன். நல்ல வேலை உள்ள டவுசர் போடாம வந்துட்டேக்கா. நல்ல வேலை பாத்துக்க, அவுத்துட்டு போகுது. அக்கா பெரியம்மா மகளே. வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. வாங்க 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 வாங்க. எழுதாம கொடுத்தா என்னங்க பசுபதியார் பயலுங்க.
அமரன் வீச்சு நண்பர்கள் கொந்தகை சீமை அமரன் விசுவாசி அவர்கள் இளைஞர்கள் சார்பாக எனக்கு 200 அன்பல் பண்ணிக்கிறோம். இளைஞர்னு சொல்லி 200 கொடுக்காங்க, 2000 கொடுக்கக்கூடாதா? இளைஞர்கள் சார்பாக எனக்கு அன்பல் பண்ணுங்கள். அவர்களுக்கும் நன்றி எனது வணக்கம். அடி 5 3 8 ஓம் பொட்டணத்தை கட்டு தெரியுதா? மண்டி ஓட்டு நல்லா செய்றீங்க ப்ரோ. ஏய் மண்டி ஓடுறதுல மண்ணண்டா. ஆமா ஆமா போட்டாரு. மண்டி ஓட்டு மதக்கு மதக்குன்னு குடிக்கிறீங்களா? அட 5 3 8 ஓம் பொட்டான் 5 3 8 ஓம் பொட்டானத்தை கட்டு. ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படி போடுறா. அப்பா இப்பதான்டா மாடு சரிக்கு வந்திருக்கு. வந்துரும்ல. அதான் நீ நினைக்க மாதிரி நான் இல்ல. என்னது? என்கிட்ட எந்த சங்கதி இல்ல. இனி பேசுடி இன்னைக்கு நீ. ஐயோ உன்கிட்ட புடுங்காம விட மாட்டேன்டி. யாரு இன்னைக்கு புடுங்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? நீ ஒண்ணுமே இல்லையா? என்ன நினைச்சேன்னா நீ எல்லாத்துக்கும் ஏமாந்து போயிருவ. ஒண்ணுமே இல்லையா? ஆமா என்னாச்சு? என்னத்துக்கு இருக்கணும்? ஆமா உள்வாங்கிருச்சு. உள்வாயிருச்சா? கழுத்தை வெளியவே நீட்டாது. நீட்டா கூடாது. அது உள்ள போய் 1.5 வருஷம் ஆச்சு. நீட்னா புடிங்கி போடுவேன். நெருப்பு வச்சு கொண்டு தீய வச்சா தீய வச்சாலும் வெளியே வராது தம்பி. காட்டு ரோசா பாடி புள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு முல்லை. முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு போறீங்க என்னடா? ஏய் என்ன முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு செய்றியே? அண்ணா 2 பேரும் ஜோடி போடுறா. அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கியா? எப்படி? எங்க பெரியம்மா மக என்ன? ஆமா பெரியப்ப நீ ஏறு மேல பெரியப்பன்னு சொல்லிட்டு. ஏய் என்ன பெரிய மாட்டை கட்டி பிடிச்சிருப்பியா? சொல இளங்குயிலே அழகான தோளிரண்டும் காவரிய ஏப்பா என்ன தங்கச்சி பயப்படுறீ என்ன? ஏன் மிஸ்டர் நாக்புலு இன்னைக்கு வாட் இஸ் த தூண்டி முள்ள கேச்சிங்கணும்? மாத்திரை போடல இன்னைக்கு. உனக்காகத்தானே நான் ஒதுக்கி விடுறேன். வண்டியை ஓட்ட வண்டி தானே. எங்க மாத்திரை ஓட்ட அன்னைக்கு என்னைய ஒண்ணும் ஒதுக்கி விட மாட்டேன்ற. மாத்திரை ஒதுக்கி விடுற. ஏய் பாக்கு வெத்தல மாத்தணும் வினோதிய தக்கத 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 தக்க. வினோதினிய பாக்கு வெத்தல மாத்தணும் வினோதினிய தக்கத தக்கத தக்க. கீழே போட்டு குத்தி கிடக்குற. அவன் கிடக்க நான் இருக்கேன். பாக்கு வெத்தல மாத்தணும் பாக்கு வெத்தல மாத்தணும். அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி மேலவே நடைபெறும். குடும்ப கட்டுப்பாடு பண்றியா? முண்டை போமுண்டை சின்ன முண்டை. அவன் ஆம்பளைய போய் பொம்பளைய பிடிச்சி எழுப்பியா அவனை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வங்குரங்க முண்டை வந்துடுறா. ஏத்தாய் இங்கே வா ஆடுகாலி சக்காலத்தி மாலை. அவன் பாவம் இப்போத்தான் நீர் வர்றதே ஒட்ட வச்சிருக்கேன். பிடுங்கி போட்டு போய் நக்கித்திரி. அவனை எதுக்குமா போட்டு அப்படி அடிக்கிற? மிஸ்டர் ஓசு முண்டை. வாட்டு மிஸ்டர் உப்பு கண்டம். நீ இருக்கிறதான போன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை புடிச்சுக்கிட்டு பிதுக்குதுடா. வாட் இஸ் த கைரேகை இருக்கும். இதை வச்சு நான் கேஸ் கொடுப்பேன். கைரேகை அலசிட்டு வா.
அவன் ஓயாம அடிக்கிற நீ ஒரு அடி அடிச்சு விடுறியா? அடிச்சிடவா செத்து போயிருவேன். அவ அந்த அளவுக்கு அடிக்கும் போல. 2 பேரும் எங்கன செய்ய வேணாம், மாடு தாமணி மெயின்ல ரூம் போடுங்க போங்க. ஏன் நீ வந்து செஞ்சு பாரு. மாடி உள்ள ராஜாத்தி மச்சருக்கே ரோசா பூ. அடுத்த வெள்ளிக்கிழமை பாத்துக்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை அண்ணே கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிடுறாரு. ஐயா வாங்கய்யா. யாரு? உள்ள கூப்பிட்டாரு. அடுத்த வெள்ளிக்கிழமை பாக்குறாராம். அடுத்த வெள்ளிக்கிழமை. என்னது அடுத்த வெள்ளிக்கிழமையா? இப்ப காப்பு ஏன் அடுத்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டியிருக்கா அண்ணன் தம்பிக்கு? இப்ப காப்பு கட்டிருக்காரு. உன் அண்ணனை வர சொல்லு. கொடூரம்மா அஞ்சூர் நாடு தேலி வடமாடு புகழ் அழகனாட்சி அம்மன் மாடுவடி வீரர் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்காக 501. எஸ்.எம். பாலமுருகன் மேல வெள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் பிரதர்ஸ் எஸ்.எம்.கே. பழக்கடை மாட்டுத்தாவணி எஸ்.எம்.கே. கட்டுன்னு எழுதியிருக்க எஸ்.எம்.கே. கிட்டு மேல வெள்ளூர் எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக ரூபாய் 10,001 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. 10,001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயம் எஸ்.எம். பாலமுருகன் மேல வெள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ட் பிரதர்ஸ் எஸ்.எம்.கே. பழக்கடை மாட்டுத்தாவணி எஸ்.எம்.கே. கிட்டு மேல வெள்ளூர் கிராமத்தார்களுக்கும் இந்த நன்கொடை கொடுத்த அத்தனை உள்ளத்துக்கு எம்.கே.ஆர். அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக நன்றி. 10,001 நன்றி உறவுகளே. அதனைத் தொடர்ந்து கூமாப்பட்டியை சேர்ந்த தீவக்கு பாண்டியன் அன்பு தம்பிகள் அண்ணன்கள் கொந்தகை ஐயனார் குழு மாறி வடமாடு புகழ் சார்பாக 201 நன்றி அன்பு உதயங்களே. ஏங்க கூமாப்பட்டி வாங்க. ஏங்க நீங்க ஏங்க நிக்கிறீங்க? வீர விளையாட்டு சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்புங்க. வீர விளையாட்டு நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் நன்றி எனது வணக்கம். ஏங்க இருங்க போட்டோ எடுக்கிறீங்களா? இருடா ஏங்க நாளைக்கு உளுந்த வடை மையத்தில் வாங்கி தருவேன். அண்ணன் கொடுக்குறார். கொந்தகை ஹரிகிருஷ்ணன் சார்பில் சக்கிமங்கலம் கார்ச்சேரி பிரசிடண்ட் முனிசாமி மகன் இளவரசன். இன்னும் ஒரு 50 பேரை எழுதிட்டு வா. நானே முட்டனாக்கு போறோம். ஏங்க சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன சீசாவில் சேர்த்து வச்சேன் நான் ஜீனா போட்டு சின்ன சின்ன சீசாவில் ஆடிக்கிட்டே நான் தீபாவளி 3ஆம் தேதி வரேன். என்ன ஆட்டம் மயிறு கொடுக்குற ஆட்டம்? ஏலே ஆட்டம் இப்படி ஆடுவாங்க. கிண்ணு 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 என்ன பாட்டி மூக்கு வச்சு முட்டை எங்க நேரம் ஆடுதா ஆடலையா? எங்க ஆடு பாத்தீங்க. வா ப்ரோ மெடிக்கல் மிராக். நீ வாடா உன்னைய குச்சி கருவாடை போட்டு எரிக்கல உன்னைய. குச்சி கருவாடை தொண்டைக்கு நல்லது. சாப்பிடுங்க எடுத்து. என் அருகில் வா வினோத். அதை தள்ளு. என்ன மெத்த தள்ளுற? அங்கே போங்க மிஸ்டர் சோன் பப்படி முண்டை.
வா போ நல்லா இது வச்சு வாடா. நல்ல நல்ல என்னை பத்தி 4 வார்த்தை சொல்றா. தம்பி நல்லா கெட்டிக்காரரு. எங்க மாடு தவுமாங்க, எங்க ஒரு தப்பு தப்புங்க. மொத்தம் என்ன நோங்க மயிறு பத்த நோங்கிக்கிட்டு இருக்கா, கடுத்து விடாத. கூமாப்பட்டி வாங்க. கல்யாணம் ஆகலையாங்க, இந்த பிள்ளைய தள்ளிட்டு போங்க. எங்க இருடா, நான் மெதுவா தொடம்போது உனக்கு அப்படியே தசை பெதறல்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எப்படி நான் முழுகாம ஆக்குறேன். ஆமா ஆமா முழுகாம ஆக்கிடுவாரு, அப்படியே ஆக்கிடுவாரு. நீ முழுகவே மாட்ட, எப்பயுமே முழுக மாட்ட. என்னமா பண்ணா தானே முழுகுவ. தம்பி இப்போ வெறி ஒன்று இருக்கேன், முத மாதிரி இல்லை. ஆமா ராதா ராதா ராதா. எங்க நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள மேலக்கண்டமங்கலம் கருப்பசாமி சார்பாக, மேலக்கண்டமங்கலம் இளைஞர் சார்பாக ரூபாய் 201. நன்றி கருப்பசாமி அண்ணே. சூர்யா ஒரு ஷாப், எந்த ஊருப்பு? கொந்தகை சூர்யா டூலர் ஒரு ஷாப் சார்பாக 201. நன்றி நன்றி. எங்க காதல் என்பது எங்க கொந்தகைக்கு வாங்க. கொடூரமா கொந்தகை பயலுகடா. மருதமணி எத்து பல்ல கவக்கம்ப கொடுத்துக்கிட்டு அலசி விட்டு அடிப்பண்டா உன்னைய. இருடா, ஏ நீ நடி தம்பட்ட மாட்ட முண்டை. பெரியம்மா மகளே ஏலே பெரியம்மா. அண்ணா மருதமணி உன்னே மாதிரி ஒரு கேவல பையன் எவனும்லடா. நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்படியே போய் தடவி எறியுவேன், பாவாடையை கலட்டுவேன். இவ பாரு, உனக்கு என்னடா தங்கத்துக்கு, நான் எதா இருந்தாலும் விட்டுக்கிட்டு அடிப்பேன். நல்ல பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை கொலை பண்ணி பொறுமை இருக்கு, அதுக்குதான் பயந்து கிடக்குறாங்க. என்ன பிடிக்குது? கொலை பண்ணிடுது, அது குஞ்சு பிடிக்கிற பிள்ளையா இருக்கு. அது வாட்டுக்கு டபக்கு டபக்கு. அதுக்கு இது வாக்கூடு ஓட்டு வாடா. வாக்கூடு இன்னைக்கு டவுசரை கூட மாட்டேன். அட டவுசர் இல்லாதவளே வினோதனி. வினா தின்னி தின்னி. அட மொட்டனாக்கு போல வேற மாதிரி கேக்குதுடா. ஏய் வினோ, மருதமணி எத்தியவரையும் கொண்டு நம்ம சேர்த்து அவன் கிடைக்கான். அது எங்கள் அண்ணன் தான். அப்பப்போ நீச்சல் தண்ணிக்கு வருவேன், ஓன் தண்ணி எடுத்துருவேன், உன் தொண்டை தண்ணி எடுத்துருவேன். வினோதனி, நான் உன்னைய லேசுவாசம்லாம் இது பண்ண மாட்டேன், ரொம்ப கொடூரமாக இருப்பேன். நீ பயப்படக்கூடாது. 1 மணிக்கு பேய் வேஷம் போட்டு காட்டுவேன். அண்ணே கேகேபி கல்லம்பல் பயலுக 200 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு. ஏங்க வெயில் காலத்தில் நீ விரவு கட்ட போகும்போது உனக்கு நான் எலும்புச்சம்பளமா சூஸா இருப்பேன். எலும்புச்சம்பளமா இருந்தா நான் ஐஸா இருப்பேன். எலும்புச்சம்பளத்துல தூசு எப்படி மைத்த போடுவேன்? ஐஸ் போடாத குளு 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 குளு. நான் எலும்புச்சம்பளமா இருப்பேன். நான் முட்டையா இருப்பேன். செவுத்து முட்டையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? உன்னை எங்கன குனிய வைக்க? கீழடி கூட்டுப்பாங்க, நிறைய வருவாங்க சுற்றுலாத்துறைய. கீழடி தோல்கா அந்த இதுல அருள்காட்சியத்துல போய் குனிய வை, நிறைய வந்துட்டு பார்த்து போச்சு. அண்ணே சாமியும் போடாடா. இங்கிட்டு போடா. வீக்கிரமா நீ பக்கத்துல போல கண்டாலி மலை போக பக்கத்துல. ஊமான்னு சொன்னேன்டா பேப்பையில. உன் வாயில நான் என்ன செய்ய? வாயில வாயில போய் எவனாவது என்ன செய்யுங்க பாராடா. வாயில எலி பேசுறா வாங்கி அமுக்கி விடுறா. வாயில பழத்தை வைக்கிறியா? உன் மடியிலேயே நான் மண்டி ஓடுவேன். அதே மண்டி ஓட்டுதான் அப்ப மடக்கு மடக்கு கொடுத்து இல்லை. உனக்கு நான் துறக்க விடாது. உனக்கு நான் அடுப்பா இருப்பேன். அதுல விறகா இருப்பேன். நான் விறகுல தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். புகையா கழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் சிலிண்டரா இருப்பேன். அதுல ஓசா இருப்பேன். நான் ஓசை புடுங்கி விட்டுருவேன். நான் புஷ்ஷுண்டு வெளியே பரவிடுவேன்.
பல்லெல்லாம் போய் எரிச்சு விட்டுருவேன். ஏய் இந்த பிள்ளை பல்ல நீ கடிக்குதா? கைய தூக்குனா நான் மசுரா இருப்பேன். நான் புடிஞ்சு விட்டுருவேன். வட்டுக்கு 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 நான் கிரியும் போட்டு விட்டுருவேன். நான் ஒட்டிக்கிருவேன். நான் உனக்கு தண்ணியா நீ ஒண்ணு பேசணும், நான் ஒண்ணு பேசணும். தம்பி நீ தண்ணியா இருந்தா நீ தண்ணியா இருந்தா அந்த பிள்ளைக்கு சும்மா இருப்பேன். ஐயோ நான் உனக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணியா இருப்பேன். நான் மூத்திரமா இருப்பேன். நான் அடைச்சுக்கிருவேன். நான் தடத்தடன்னு தெரிச்சு விட்டுருவேன். நான் நீ சாப்பிட்ற சத்துணவு முட்டையா இருப்பேன். முட்டையா இருந்தா போடுற குசுவா இருப்பேன். ஐயோ ஐயோ ஏ கனி இந்த முட்டை குசுவை மட்டும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 60 பேத்த கொண்டிருக்க முட்டை குசு ஓட்டு. அது மருதங்குடி சடங்கு போகும்போது தானே. சடங்கு போகும்போது வண்டியில ஏறிட்டோம். ஒரு 60 ஆள் ஏறிட்டோம். என்ன சாப்பாடு போட்டாங்க? எங்க ஆத்தா என்ன அஞ்சிருச்சு 2-3 முட்டை அவிச்சு அவிச்சு கொடுக்க விட்டு நான் ஆசையில தின்னுட்டேன். இது 2 நாள் காலையில வெளியே போகாம இருந்தவன். ஐயோ வண்டி நெரிசல்ல குசு வந்தது அப்படியே அமிச்சு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? வண்டியில போகும் இது பண்ணா குசு அப்படியே சுத்துதுடா அவிச்சோம். அப்புறம் டிரைவருக்கு போய் வண்டி ஓடிக்கல விட்டுட்டேன். அப்செட் ஆயிடுச்சா? அப்செட் ஆகி 30 பேர் காலி 30 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. முட்டையை மட்டும் ஞாபகப்படுத்தாத. முட்டை குசு யாரும் சாப்பிட. ஐயோ அது வேற ஞாபகப்படுத்தி நாளைக்கு ரோட்ல போக முடியாது. நான் உனக்கு போடுற சட்டியா இருப்பேன். நான் கலட்டி விட்டுருவேன். நான் இறுக்கிருவேன். இப்ப நான் சொல்றேன் மாத்திக்கிருவேன். அதே டவுசரா இருப்பேன். அதுல பித்தானா இருப்பேன். பித்தானா இருப்பேன். எந்த சட்டியில பித்தேன் வச்சேன்? டவுசர்னு சொன்னடா. நான் உனக்கு சட்டியா இருக்கேன். அதுல அழுக்கா ஒட்டிக்கிருவேன். நான் ஏரியில போட்டு ஊற வைப்பேன். நான் போவே மாட்டேன். ஒட்டுறமா நான் உன் உடம்புல கவுச்சியா இருப்பேன். நான் மோந்து வாப்பேன். ஏங்க கொந்தகைக்கு வாங்க. இப்ப மாட்டிக்கிற சொல்லவே முடியாது. குத்த வச்சு போடுங்க. மதுரா கொத்தனாரு இல்ல கொந்தகை கொத்த. இரு இப்ப மாட்டிக்கிற தம்பி இரு. உனக்கு பிறக்கிற குழந்தையா நான் இருப்பேன். அதுக்கு அப்பனா நான் இருப்பேன். கருத்தடை பண்ணிடுவேன். கருத்தடை பண்ணாலும் வெறும் திருப்பி இறக்க போடுவேன் கருத்தடைய. வினோதினி வினோதினி வினோதினி. இருடா ஏங்க ஃபர்ஸ்ட் நைட்ல நான் மாடியில படுத்துக்கிருவேன். நீ மாடியில படுத்துக்க. பக்கத்துல நான் படுத்துக்கிறேன். நான் கரண்ட் வைப்பேன். கரண்ட் எதுல வைப்ப? கரண்ட் எதுல வைப்ப? நான் இவன் வந்து போறத பாக்குறதுக்காக கேமரா வைப்பேன். கேமராவா? கேமரா கப்பலிங்களே வச்சிருக்கியா? கண்ணுல பால் கண்ணுல பால் கண்ணுல கண்ணுல தக்கது. சம்பளமே கிடையாது உள்ள போ. அதுதான் எனக்கு. ஏங்க என்ன இங்க வாய கொண்டு வர. சிவகங்கை சீமை வடமாடு புகழ் கொந்தகை ஐயனார் குழு சார்பாக கொந்தகை கட்டையன் பிரதர் சார்பாக எனக்கு 201 நன்றி புத்துருகளா. முனியாண்டிபுரம் கிளை டிஎம்கே இளைஞர் அணி செயசக்தி சார்பாக 201 நன்றி புத்துரு. கண்ணுல பாழ ஏன் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே கூட்டம் புறா எந்திரிச்சு போகுது போகுது
அடி அஞ்சுதமே கூட்டம் புறம் போகணுமே என்ன கொஞ்சனுமே ஏ கண்ணுல பால் உளுந்த போட்டீங்களா அரிசியா மிஸ்டர் தேன்றாட்டு முண்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன் நீ பாடியே கழட்டிக்கிட்டு இருக்கீங்களே உனக்கு நல்ல புத்தியை கொடுத்த அண்ணா அண்ணா அந்த மாதிரி அவங்கள கழட்டி விடுங்கண்ணா ஏய் முண்டை சட்டி ஓடாட செத்து போவ அப்புறம் ஏய் மொத்தா கவுச்சி ஏய் இந்த காளி முண்டியை உள்ள வச்சோடா ஊத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறது மடப்பல அவதான்டா பொம்பல அங்க புடுங்க மாட்டேன் இங்க வர்ற எனக்கு உடனே பார்த்தோன்னா அந்த அதுக்கு நீ பரவாயில்ல தம்பி அதுக்கு இந்த காசை வாங்க அண்ணன் தம்பி வர்ற அவசாரி பொழப்ப பாடுறாரு ஒத்து கூலி முத்தெடுத்து ஒர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடிய ஆத்தா மனசுகம் பாடுது சாத்தம் கூடி சார எடுத்து தேச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கம் வாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது விரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால ஏன் கண்ணுல பால ஊத்த வந்த டுபுக்கு 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 கண்மாவு ஒரு 5000 தானே எங்கனையாவது நல்ல கொடைக்கானல ரூம் போட்டு படுங்க என்னை இழிச்சா பையன் மாதிரி தெரியுதாடா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஓமக்குச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியாடா என்னடா வாட் ப்ராப்ளம் அப்பா யூடியூப்ல பார்த்தா என்ன நினைப்பாரு நீங்க தர்ம புண்ணியவான்னு நினைப்பாரு அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு என்னை ஒதுக்கி விட்டு அவர் குத்தன்னு நினைப்பாரு தர்ம புண்ணியவான்னு மேடையில் சொன்னவாரு வாழ்த்துக்கள் மிஸ்டர் கிளியாஞ்சட்டி நான் மட்டுமா தம்பி சொல்றேன் உங்களை தர்ம புண்ணியவாண்டு இங்க இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க சாப்பாடு இல்லைன்றவங்களுக்கு சாப்பாடு ஓடுறீங்களாம் பணம் இல்லைன்னு கேட்டால் பணம் உதவி பண்ணுறீங்க குடியிருக்க வீடு இல்லைண்டா வீடு எடுத்துடுறீங்க ஆனால் அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஆனால் எனக்கு மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்பளையை சுத்தம் பண்ணிடுறீங்க வேறு பகவான் சொல்றான் நான் செய்கிறேன் நீ உள்ளதானே வருவே உன்னைய கண்டக்கால வெட்டல கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இவன் நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கள்ளச்சல் நேரில் வந்தா பின்னாடி ஏன் செஞ்சீங்க ப்ரோ வாவ் பாட்டு மாதிரி கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த ப்ளீஸ் ப்ரோ அண்ணே கள்ளழகர் அந்த பிள்ளைங்க நானும் கள்ளழகர் கோவிலில அதுலடா கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கள்ளச்சல் நீரி வந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சை அது எடை ஓட்டது தாம்பூலந்தா மாத்தாமலை பாக்கி வந்த பச்சைக்கு தோளில் வந்த விளையாடணும் அதை தூக்கி வச்ச கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவோ உனக்காகத்தான் இந்த மருதமணி எனக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா போக வேணாம் காருங்க போயிட்டு தானே வந்து இளைஞர் ஊரம் போத்தேன் செய்வாங்க வேலை இருக்கு விடு
பொம்பளை ஆள் ஊரம் உட்காருங்க. அண்ணன் இப்போ வருவார். இடியாப்போ வரும். காதல சொல்லு பிரைத்தனி முட்டை இங்கே ஏங்க காதல சொல்லுங்க. அல்லவா நல்ல பாட்டா பாடுதா. மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பொண்ணுக்கு கண்ணி பொண்ணு இருக்கு மாமா சிரிச்சு மயக்கு சின்ன பொண்ணு உனக்கு இதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா மெல்ல நான் கிள்ளவா உன்னை நான் சொல்லவா என்னம்மா செல்லம்மா தள்ளியே நின்னம்மா மணக்கு மல்லிகை சிரிச்சு மயக்கு சின்ன பொண்ணு இருக்கு மாமா போயா வசதுக்குரிய பசியாபுரம் சாமிநாதன் PESN சார்பாக MKR PSNL சார்பாக MKR அன்பாலயத்துக்காக 501 வைரவனத்தம் திருத்தணி முத்துராக்கு குடும்பத்தின் சார்பாக உங்க விருப்பத்துக்காக பாருங்க 500 ரூபாய் அன்பள் வழங்குகிறார். அன்னாருக்கு நன்றி வணக்கம். வாடிவாசல் புகழ் பனையூர் முனி பயலுக சார்பாக 201. அண்ணே வானே. அதனைத் தொடர்ந்து சேபி அண்ணன்கள் வெள்ள பயலுக விரகனூர் வெள்ள பூனை சார்பாக 201. அன்பு அண்ணன் விருப்பத்துக்காக கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா கோவை அல்ல கம்மாக்கரை என்னடா டிஷர்ட் வித்தியாசமா இருக்கு. டிஷர்ட் பனியன்கள் உள்ளாடைகள் ராம்ராஜ் காட்டன் பனியன். பாட்டத்தை சேர்ந்த மாமா அழகர்சாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை வர்த்தி கௌரவப்படுத்துகிறார். நன்றி. பாட்டத்தை சேர்ந்த மாமா அழகர்சாமி குடும்பத்தார்களுக்கும் அத்தனை பேருக்கு நன்றி. அந்த கம்மாக்கரை கொந்தக கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு காம போறி நீ சின்னாத்தா அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு காம போறி நீ சின்னாத்தையே கம்மாக்கரை ஓரத்திலே கண்ணாத்தா உன்னையே கண்டு காம கூறியடி சின்னத்தா சும்மா நின்னும் பேசினாக்க என்னத்தா ஓம்புட்டு சொத்தாலஞ்சு போயிருமா பொண்ணாத்தா அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு காம போறி நீ சின்னாத்தையே
பள்ளி எரியாத்தா பேன் சொன்னதை என கேட்கல இந்த ஒரு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல ஓம்பிட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தரே சாதி ஜனா கொந்தக ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது என்ன ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது அடி ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது என்ன ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இந்த ஒன்னாலதான் நல்லா போனது அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணதா என கண்டுக்காம போறிய நீ சின்ன தரே வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அந்த அழகு மலையா வாயலில என ஏங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அந்த நிறகுலத்து ஐயனாரு வயலில தினையேங்குது கண்மணியம் பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது அந்த கம்மாக்கர பொந்தக கம்மாக்கர அடகரகம்மா அட கம்மாக்கர அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா